ஃப்ரெண்ட்ஸ், நான் கவிதா பேசுகிறேங்க. இப்போது 3 பேத்துக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 அத்திப்பழம், 2 பேரிச்சம்பழம், அது ஒரு கப்பில், 20 உலர் திராட்சை ஒரு கப்பில், 20 பாதாம் ஒரு கப்பில், 5 முந்திரி, 5 பிஸ்தா, 5 வால்நட் அது ஒரு கப்பில், 3 பாதாம் பிசின் ஒரு கப்பில். இதெல்லாம் எடுத்துட்டுங்க. இதை ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டுங்க. பாதாமை மட்டும் காலையில் தோல் நீக்கிட்டுங்க. அந்த பாதாம் தண்ணியை வேண்டாங்க, அதையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி எல்லா தண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாதாம் பிசின் பாருங்கள், எக்ஸ்பெண்ட் ஆகி எவ்வளோ பெருசாக உப்பி வந்திருக்குதுன்னு. இதை எல்லாத்தையுமே இந்த தண்ணியோட ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் புது தண்ணி ஆட் பண்ணி ஒரு ஜூஸாக அடித்து நம்ம டெய்லி இந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குங்க. நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். டயட் இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். எல்லாருமே இந்த ஜூஸை குடிக்கலாம். ஆரோக்கியமாக இருக்கலாங்க. ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுத்து நலமுடன் வாழுங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கவிதா பேசுகிறேங்க. இப்போ 3 பேத்துக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. 2 பேரிச்சம்பழம், 2 அத்திப்பழம் ஒரு கப்பில், இப்போ 20 உலர் திராட்சை ஒரு கப்பில், 20 பாதாம் ஒரு கப்பில், 5 வால்நட், 5 பிஸ்தா, 5 முந்திரி ஒரு கப்பில், ஒரு 3 பாதாம் பிசின் அது ஒரு கப்பில், எல்லாமே தனித்தனி கப்பில் எடுத்து வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணுங்க. ஊறினதுக்கப்புறம் பாதாமை தோல் நீக்கிட்டு அந்த தண்ணியும் நம்ம சேர்த்தக்கூடாது. அதுக்கப்புறம் பாதாம் பிசின் பாருங்கள் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகி பெருசாக இருக்குதுன்னு. இந்த எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் இந்த தண்ணியை கூட இன்னும் கொஞ்சம் புது தண்ணி ஆட் பண்ணி பிளண்ட் பண்ணிட்டோம்னா 3 பேத்துக்கு தேவையான ஜூஸ் கிடைக்குங்க. அந்த ஜூஸை நம்ம டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பதிலாக இந்த ஜூஸை எடுத்துட்டோம்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குங்க. டயட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். ஆரோக்கியமாக இருக்கலாங்க. ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுத்து நலமுடன்